உலகின் மிகவும் திறமையான நோயியல் நிபுணர் ஜார்ஜ் மன்கமரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1905 நவம்பர் 3 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் ஜான் மன்கமரிக்கும் ஜீனி லைட்பாடி மன்கமரிக்கும் மகனாக பிறக்கிறார் ஜார்ஜ் லைட்பாடி மன்கமரி. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜார்ஜ் மன்கமரி குழந்தை பருவத்திலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜார்ஜ் மன்கமரிக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜார்ஜ் மன்கமரி நவம்பரில் பிறந்திருந்தனால 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜார்ஜ் மன்கமரிக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் மன்கமரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து எல்லா பாடங்களையுமே ரொம்பவும் நல்லாவே ஜார்ஜ் மன்கமரி படித்து வந்தாங்க. பிறகு 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜார்ஜ் மன்கமரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஹில் ஹெட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த ஹில் ஹெட்டில் இருக்கக்கூடிய ஹில் ஹெட் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் மன்கமரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை ஜார்ஜ் மன்கமரி கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு ஜார்ஜ் மன்கமரிக்கு ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக கால்ஃப் விளையாடுறதுல ஜார்ஜ் மன்கமரி அதிகமான ஈடுபாடு காட்ட தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக இவருடைய அந்த ஹில் ஹெட் ஹை ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய நிறைய கால்ஃப் காம்படிஷனில் கூட ஜார்ஜ் மன்கமரி கலந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல ஜார்ஜ் மன்கமரிக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியை முடிச்சுட்டு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1922ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜார்ஜ் மன்கமரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஹில் ஹெட் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஹில் ஹெட் ஹை ஸ்கூல்லையே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு ஜார்ஜ் மன்கமரி படிக்கிறாங்க. இறுதியாக 1923ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஜார்ஜ் மன்கமரி இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஜார்ஜ் மன்கமரி மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்டு நர்சிங் அப்படின்ற அந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1923ஆம் ஆண்டிலிருந்து ஜார்ஜ் மன்கமரி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்றதினுடைய லட்டின் விரிவாக்கம் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜி அப்படின்றது. இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதைத்தான் ஜார்ஜ் மன்கமரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப சிறப்பாக ஜார்ஜ் மன்கமரி படித்து வந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியலில் தான் ஜார்ஜ் மன்கமரி கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், அந்த நோயினுடைய தன்மைகள், அந்த நோயினால் நம்மளுடைய உடல் திசுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அதில் ஜார்ஜ் மன்கமரி அதிகமான விருப்பம் காட்டினாங்க. இதனாலேயே பெத்தாலஜியில் நிறைய கோல்டு மெடல்ஸையும் கூட ஜார்ஜ் மன்கமரி வின் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இறுதியாக 1928ஆம் ஆண்டு
கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஜார்ஜ் மன்கமரி வந்து இவருடைய MBCSB அந்த மெடிசனே பேக்லோரேஜ் அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்டு நர்சிங்லேருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக இவர் வந்து மருத்துவ பயிற்சிக்காக அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை ஒரு ஹாஸ்பிட்டலை இவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது ஜார்ஜ் மன்கமரி வந்து மருத்துவம் படித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜார்ஜ் மன்கமரியை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஜார்ஜ் மன்கமரி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் ஜார்ஜ் மன்கமரி அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை அடுத்த சில மாதங்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1930 காலகட்டத்திலெல்லாம் ஜார்ஜ் மன்கமரி வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெறாங்க. குறிப்பாக ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராக தகுதி பெறாங்க. இதைத் தொடர்ந்து 1931ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே வந்து லெக்சரர் இன் பெத்தாலஜி அதாவது நோயியலில் ஒரு விரிவுரையாளராக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. இதனால் இந்த 1931ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி கிட்டத்தட்ட இவருடைய 26 வயதில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இவர் ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக அங்கு படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு பெத்தாலஜி நோயியலை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஏன்னா இந்த பெத்தாலஜி அனாட்டமி ஃபிசியாலஜி மெட்டீரியா மெடிக்கா கிளினிக்கல் மெடிசன் சர்ஜரி கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாமே வந்து மருத்துவ பாடத்திட்டங்களாக வந்து இருக்குது. ஸோ அந்த மருத்துவ பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடமான பெத்தாலஜியை தான் இவர் ஒரு விரிவுரையாளராக கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில். இதை தொடர்ந்து 1933ஆம் கிட்டத்தட்ட இவருடைய 27-28 வயதில் ஜார்ஜ் மன்கமரி வந்து மார்கரெட் ஃபோர்ப்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜார்ஜ் மன்கமரிக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் ஃபோர்ப்ஸ் மன்கமரி இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஜார்ஜ் மன்கமரியோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இவர் ஒரு விரிவுரையாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு அங்கே இவர் வந்து டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி PhD வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியல் பாடத்தில் இவர் வந்து PhD வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 1937ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 32 வயதில் ஜார்ஜ் மன்கமரி வந்து அந்த PhDயை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவர் வந்து இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு இந்த 1937ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய லெக்சரர் இன் பெத்தாலஜி அப்படின்ற பதவியை வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1937ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி இவருடைய ஃபேமிலியோட ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்டு நர்சிங் அங்கே ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜி நோயியல் விரிவுரையாளராக அங்கே பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற மருத்துவமனை அங்கே இவர் ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இருந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அங்குமே இவர் ஒரு பெத்தாலஜிஸ்டாக நோயியல் நிபுணராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஆனது தொடங்கிய உடனடியாக ஜார்ஜ் மன்கமரி வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் அந்த போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் ஸோ அதுக்காக அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அதாவது இராணுவ வீரர்களினுடைய மருத்துவ சேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற
இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. ஸோ அதில் தான் ஜார்ஜ் மன்கமரி ஒரு பெத்தாலஜிஸ்ட்டாக வந்து 1939ஆம் ஆண்டே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி அந்த காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு, மற்ற நோய்கள்னால் பாதிக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இவர் சிகிச்சை கொடுக்க தொடங்குறாங்க. குறிப்பாக 1940 காலகட்டத்தில் இவர் வந்து மிடில் ஈஸ்ட், ஃபார் ஈஸ்ட்டுக்கெல்லாம் இவர் வந்து அனுப்பப்படுறாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து பர்மா, அதாவது இன்றைய மியான்மர், அங்கே தான் இவர் வந்து அடிக்கடி வந்து அதிகமான நாட்கள் வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ ஜார்ஜ் மன்கமரி அங்கே வந்து பணிபுரியும் போது இவர் ஒரு ரேங்க் ஆஃப் பிரிகேடியர், அது வந்து இராணுவத்தில் மிக உயர்ந்த பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் ஜார்ஜ் மன்கமரி வந்து அந்த ஒரு ரேங்க் ஆஃப் பிரிகேடியர் அப்படின்ற அந்த ரேங்கை வந்து பெறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் இவர் வந்து 4 நோய்களில் முக்கியமான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணாங்க. ஒன்று வந்து மலேரியா, இன்னொன்று வந்து மலேரியா தெரியும், இன்னொன்று வந்து டிசென்ட்ரி, இந்த வயிற்றுப்போக்கு, மூன்றாவதாக வந்து இன்னும் சில நோய்கள் எல்லோ ஃபீவர் அப்படின்றது, அதுக்கப்புறம் பேரசிட்டிக் டிசீசஸ், அதாவது இந்த ஒட்டுண்ணிகள்னால ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த 4 நோய்கள் குறித்து ஜார்ஜ் மன்கமரி வந்து ஒரு பெத்தாலஜிஸ்டாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சி அதை சப்ளை பண்ணுறதுலலாம் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவர் இன்னும் கூடுதலாக 2 மருந்துகளை வந்து சப்ளை பண்ணவும் செஞ்சாங்க. ஒன்று வந்து சேலின் அப்படின்றது வாட்டர் அண்டு சால்ட், இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி இன்னொன்று வந்து பிளாஸ்மா, இந்த ரத்த பிளாஸ்மா. ஸோ இந்த 2 விஷயங்களை சப்ளை பண்ணுறதுக்கு, ஏன்னா பொதுவாகவே போரில் ஈடுபடக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் அவங்க வந்து அடிக்கடி வந்து காயமடையும் போது அதிகமான ரத்தத்தை வந்து இழப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிளாஸ்மா தேவை. ஸோ அதை வந்து சப்ளை பண்ணுறதுல ஜார்ஜ் மன்கமரி வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த சேலின் எதுக்கு பயன்படும்னா, இராணுவ வீரர்களினுடைய எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், அவங்களுடைய பாடி எலக்ட்ரோலைட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க வந்து ஹைட்ரேட்டாகவே, நீரேற்றமாகவே அவங்க நேரமும் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த சேலின் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த 2 விஷயங்களை சப்ளை பண்ணுறதுலையும் ஜார்ஜ் மன்கமரி வந்து ஈடுபட்டாங்க. எப்படி அந்த எல்லோ ஃபீவர், டிசென்ட்ரி, அதே மாதிரி மலேரியா, அதுக்கப்புறமா பேரசிட்டிக் டிசீஸ் அப்படின்னு இதுக்கெல்லாம் இவர் சிகிச்சை கொடுக்கறதுல ஈடுபட்டாரோ, அது மாதிரி இந்த 2 மருந்துகளை சப்ளை பண்ணுறதுலையும் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறமா இறுதி 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போரானது முடிவடையுது. 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச உடனடியாக ஜார்ஜ் மன்கமரி வந்து போரில் ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து டெரிட்டோரியல் டெக்கரேஷன், டிடி அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை, இராணுவத்தில் இவர் பணிபுரிஞ்சதுக்காக அந்த கௌரவத்தை இவர் பெறாங்க. குறிப்பாக இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் இவர் பணிபுரிஞ்சதுக்குண்டான அந்த கௌரவத்தை பெறாங்க. அடுத்து இவர் வந்து திரும்பி போரிலிருந்து வெளிவந்ததுக்கப்புறமா மியான்மர்லேருந்து, மிடில் ஈஸ்ட்லேருந்து இவர் வந்து நேராக ஸ்காட்லாண்டுக்கே போயிடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ போய் மறுபடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஒரு லெக்சரரின் பெத்தாலஜியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1948ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய செயின்ட் மன்கோ நாட்மன் சேர் ஆஃப் பெத்தாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. சேர்னாலும் ப்ரொஃபஸர் அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது இவர் ஒரு விரிவுரையாளர் அப்படின்ற பதவியிலிருந்து 1948ஆம் ஆண்டு ஒரு பேராசிரியராக ப்ரமோஷன், பதவி உயர்வை பெறாங்க. அதுலேயும் குறிப்பாக செயின்ட் மன்கோ நாட்மன் சேர் ஆஃப் பெத்தாலஜி, இது வந்து ஒரு பேர் தான். ஸோ அந்த பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு பேராசிரியர் பதவி. ஸோ அந்த பதவியில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1948ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் ஜார்ஜ் மன்கமரி வந்து ஒரு செயின்ட் மன்கோ நாட்மன் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, நோயியல் பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1950ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா, அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் நோர்மன் டேவிட்சன், இன்னொருத்தர் ராபர்ட் கேரி, இன்னொருத்தர் வந்து அலெக்சாண்டர் மரி ட்ரண்டன், 4ஆவதா இன்னொரு நபர் வந்து சார்ல்ஸ் வின்ஃபர்ட் பார்சன்ஸ் அப்படின்றவர். ஸோ இவங்க 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1950ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 45 வயதில் ஜார்ஜ் மன்கமரி வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா, FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் மன்கமரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெத்தாலஜியோடைய வளர்ச்சிக்காக பல்வேறு விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், NHS, அதுலேயுமே இவர் வந்து பங்கேற்கிறாங்க. ஏன்னா போர் முடிஞ்சிருந்து சில ஆண்டுகள் தான் ஆயிருந்தது. ஸோ அப்போ மருத்துவ சேவை, அதே மாதிரி சுகாதாரம், அதுக்கப்புறமா மருத்துவ பாடத்திட்டம், அதில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி, இதெல்லாமே மேம்படுத்துறதுல ஜார்ஜ் மன்கமரி வந்து முக்கிய கான்ட்ரிபியூஷன்ஸை இவர் வந்து கொடுத்து
வந்தாங்க. இதே காலகட்டத்தில் பல் மருத்துவம் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக பல்லில் இருக்கக்கூடிய கிருமி, அந்த கிருமிகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அது குறித்துலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதன் முடிவை 1953ஆம் ஆண்டு பெத்தாலஜி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டென்டிஸ்ட்ரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காகவே எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. இதுக்கப்புறமா 1954ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. இதனால் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கோடைய செயின்ட் மன்கோ நாட்மன் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அந்த ஒரு பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1954ஆம் ஆண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக ஜார்ஜ் மன்கமரி பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இதே 1954ஆம் ஆண்டு ஸ்காட்டிஷ் ஹெல்த் சர்வீசஸ் கவுன்சில் அதனுடைய ஒரு சேர்மனாகவும் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. அடுத்து அதான் 1955ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனுடைய ஒரு டீனாகவே இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ டீன் ஆஃப் தி ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற கௌரவத்தை 1955ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி பெறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பில் அடுத்த 2 ஆண்டுகள் வந்து ஜார்ஜ் மன்கமரி இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1956ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக 1956ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1957ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய டீன் ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் அந்த பதவியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் விலகுறாங்க. அடுத்து 1958ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜார்ஜ் மன்கமரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1959ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி வந்து அந்த ஏற்கனவே அந்த ஸ்காட்டிஷ் ஹெல்த் சர்வீசஸ் கவுன்சில் அதனுடைய சேர்மன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1959ஆம் ஆண்டு விலகுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து மருத்துவ சேவை, மருத்துவ கல்வி, அதே மாதிரி மருத்துவ சுகாதாரம் இதிலெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்புக்காக 1960ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி வந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையராக கௌரவிக்கப்படுறாங்க. ஸோ சிபிஇ அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை 1960ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி பெறாங்க. இதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1962ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவும் இவர் வந்து 1962ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து மைக்ரோஸ்கோபிக்கல் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ் அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை நுண்ணோக்கிய பயன்படுத்தி கண்டறியக்கூடிய அந்த முறை அதில் ஜார்ஜ் மான்கமரி வந்து இந்த காலகட்டத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெத்தாலஜி நோயியலுக்குண்டான ஒரு பாட நூலை வந்து இவர் வந்து எழுதினாங்க. அது வந்து மருத்துவ மாணவர்கள் நோயியல் படிக்கும்போது பயன்படுத்துறதுக்குண்டான ஒரு பாட புத்தகமாக இவர் எழுதி டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பாடநூல் அப்படின்ற அந்த டைட்டிலில் 1965ஆம் ஆண்டு ஜார்ஜ் மான்கமரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பாடநூல் இது வந்து 1965ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1965ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியை நிறைவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 1966ஆம் ஆண்டு எடன்பரா போஸ்ட் கிராஜுவேட் போர்ட் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு சேர்மனாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்புகள்லையும் ஜார்ஜ் மன்கமரி வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஹார்ட் டிசீஸ் குறித்து, அதாவது இருதய நோய்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு எடன்பரா போஸ்ட் கிராஜுவேட் போர்ட் ஆஃப் மெடிசனுடைய சேர்மன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. இறுதியாக 1971ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து கிட்டத்தட்ட இவருடைய 65-66 வயதில் இவர் 1971ஆம் ஆண்டு ரிட்டையர் ஆயிடுறாங்க.
ரிட்டையர் ஆனதுக்கப்புறமாவும் ஜார்ஜ் மன்கமரிக்கு வந்து நிறைய பொறுப்புகளும் கௌரவங்களும் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக 1975ஆம் ஆண்டு இவர் ரிட்டையர் ஆகி 4 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1975ஆம் ஆண்டு ஜார்ஜ் மன்கமரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பொறுப்புலையும் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்புலையும் ஜார்ஜ் மன்கமரி வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் பார்க்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ஏ விட்லி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து ஜார்ஜ் மன்கமரி வந்து இருதயம் சார்ந்த சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கோரினரி ஆர்டரி த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி அது குறித்து கோரினரி ஆர்டரி த்ராம்போசிஸ் அப்படின்ற ஒரு நோய் குறித்து இவர் வந்து இருதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து இவர் வந்து ஒரு ஒர்க்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க அந்த ஏ விட்லி அப்படின்ற அவர் கூட சேர்ந்து. ஸோ இது வந்து ஜார்ஜ் மன்கமரி வந்து பண்ணுறாங்க. அவருடைய ஃபுல் நேம் ஏ விட்லி பிராண்ட்வுட் அப்படின்றது தான். ஸோ அவர் கூட சேர்ந்து தான் ஜார்ஜ் மன்கமரி இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1980களில் இந்த பயாப்சி அப்படின்றது வந்து இப்போ நோயினால் பாதிக்கப்பட்ட திசுக்கள் அந்த டிஷ்யூஸ் அதை தனியாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ அதிலெல்லாம் கூட ஜார்ஜ் மன்கமரி வந்து தொடர்ந்து கவனம் செலுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1985க்கு பிறகு தான் இவருடைய 80 வயதுக்கு பிறகு தான் ஜார்ஜ் மன்கமரி வந்து படிப்படியாக ஓய்வில் இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பெருசாக எந்த ஆய்வுமே வந்து செய்யலாம், ஆராய்ச்சிகளும் நடத்தலை. மருத்துவ சேவை, மருத்துவ படிப்பு, அதுக்கப்புறம் இந்த சுகாதாரம் இதில் இவர் ஆற்றின பங்களிப்பை வந்து குறைக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஜார்ஜ் மன்கமரியோடைய மனைவியான மார்கரெட் ஃபோர்ப்ஸ் மன்கமரி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஜார்ஜ் மன்கமரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் ஜார்ஜ் மன்கமரியும் மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1993 பிப்ரவரி 5 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஜார்ஜ் மன்கமரி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1993 பிப்ரவரி 5 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஜார்ஜ் மன்கமரி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவருக்குண்டான அந்த கௌரவங்கள், இவர் பண்ண சாதனைகளுக்கு ஈடான கௌரவங்கள் வந்து பெருசாக வந்து வழங்கப்படலை. இருந்தாலும் கூட இவர் வாழும்போது பல கௌரவங்களை ஜார்ஜ் மன்கமரி வந்து பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து மருத்துவ சேவை, மருத்துவ கல்வி, சுகாதாரம் இந்த 3 இவர் வந்து ஆற்றின பங்களிப்பு ஆகச் சிறந்தது. அது வந்து ஆராய்ச்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஜார்ஜ் மன்கமரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா இந்த 2 பல்கலைக்கழகங்களினுடைய நோயியல் துறை அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெத்தாலஜி அது வந்து பெரிய வளர்ச்சியை ஜார்ஜ் மன்கமரி ப்ரொஃபஸராக இருக்கும்போது அடைஞ்சது. ஸோ அதுக்குமே கூட ஜார்ஜ் மன்கமரி வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் மன்கமரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.